அதுக்கப்புறம் நான் ராதாவை இனிமே வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டேன். நான் ராதா மேல சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நான் ராதாவை சந்திக்கவே மாட்டேன். ஆனா ப்ளீஸ் இப்போ ஒரு முறை அவளை பார்க்கணும் ப்ளீஸ். இப்ப மோகன் கிட்ட ராதாவை பத்தி சொல்லணுமா வேண்டாமா? ராதா இப்ப தன்னோட புது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கா. வேண்டாம், நான் இந்த மோகனை ராதா கிட்ட அனுப்பி மறுபடியும் அவளோட வாழ்க்கையில விஷத்தை கலக்க விரும்பல. இல்ல, நான் உனக்கு ராதாவோட அட்ரஸ் சொல்ல மாட்டேன். அவகிட்ட கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல. அந்த உரிமையை நீ என்னைக்கே இழந்துட்ட மோகன். பாட்டி, அவ வாழ்க்கை மேல இருந்த ஆசையே போற அளவுக்கு என் பேத்தியோட நிலைமையை நீ ஆக்கிட்ட. எந்த பொண்ணோட முகத்துல எப்பவும் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குமோ அந்த பொண்ணை நீ அழ வச்சுட்ட. அவளுக்கு உறவு மேல, குடும்பத்து மேல, காதல் மேல நம்பிக்கை போயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாழ்க்கை வாழ அவ எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டா தெரியுமா? இப்பதான் உறவுகளை நம்ப ஆரம்பிச்சிருக்கா, காதலை நம்ப ஆரம்பிச்சிருக்கா. இப்போ அவ வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கா. உன்னோட நல்லதுக்கு சொல்றேன், நீயும் வாழ்க்கையில முன்னேறு. இனிமே அவளை மறந்துடு. ஒருவேளை மறுபடியும் அவளோட வாழ்க்கையில நீ தலையிட முயற்சி பண்ணினா, இந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த கிழவியோட சாபம் உனக்கு வரும். அவகிட்ட இருந்து விலகிரு. நீ என் பேத்தியோட வாழ்க்கையை அழிச்சிட்ட. இந்த கிழவியோட சாபம் உன் வாழ்க்கையை அழிச்சிடும். நீ ராதான் எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப மாறி போயிட்ட. ஐ மீன், புது லுக், புது விதமான துணி, நாட் பேட். ரொம்ப பெரிய லாட்டரி உனக்கு அடிச்ச மாதிரி இருக்கு. எங்க வீட விட பெரிய இடத்துல கை வச்சிருக்க போல இருக்கு. கீர்த்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட இதை விட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? எழுத படிக்கவே தெரியாது. முதல்ல கிராமத்து பொண்ணா வந்து மோகனண்ணாவை மயக்குன. இப்ப என் மோகனண்ணாவை நீ விட்டுட்டு வேற ஏதாச்சும் பெரிய மீனா பிடிச்சிருப்ப. வெக்கம் இல்லாதவ, bloody coward. பாட்டி, எனக்கு தெரியும் பாட்டி, நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் எப்ப ராதா மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கணுமோ அந்த நேரத்துல நம்பிக்கை வைக்காம போயிட்டேன். ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் சில தப்ப நான் பண்ணிருக்கேன், சில தப்ப ராதா பண்ணிருக்கேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமை. போதும், இனி எதுவும் பேசாத. உன் தப்பு ஒத்துக்கிட்டு எங்களுக்கு என்ன உதவி செய்றியா? ராதா தப்பு பண்ணிட்டான்னு பொய் சொல்ற. என்ன தப்பு பண்ணா என் பேத்தி? சொல்லு மோகன், என் பேத்தி அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒன்னே ஒண்ணுதான், அவ உன் குடும்பத்தை தன்னோட குடும்பமா நினைச்சா. தாய் இல்லாத உன்னோட குழந்தைய தன் குழந்தையா நினைச்சு வளர்த்தா. செதறி போயிருந்த உன் வாழ்க்கைய அவ சரி பண்ணா. இதுதான் அவ பண்ண தப்பா? இல்ல மோகன், இது இல்ல என் பேத்தி பண்ண தப்பு. என் பேத்தி பண்ண மிகப்பெரிய தப்பே உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிய அவ காதலிச்சதுதான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அடுத்தவங்களை பயன்படுத்த மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, ஆனா கொடுக்கணுங்கிற நிலை வரும்போது சுய ரூபத்தை காட்டிடுவீங்க. என்னோட பேத்தி எப்பவும் உனக்காக வாழ்ந்தவ, இப்ப உனக்கு அவ செத்து போயிட்டா. அதனால இனிமே உன்னை பொறுத்த வரைக்கும் ராதா செத்துட்டானே நினைச்சுக்க. அப்புறம் நீங்க எதுக்கு அவகிட்ட பேசுறீங்க?
உங்களுக்கு தெரியாது? நம்மள பொறுத்த வரைக்கும் ராதா என்னைக்கோ செத்துட்டான்னு. கீர்த்தி தயவு செஞ்சு அமைதியா இரு. ராதாவை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவளுக்கு எதுவும் புரியாது, கவலைப்படாதீங்க. இவ பட்டிக்காடு தானே, திட்டுறது கூட பாராட்டாதான் தெரியும். Bloody பட்டிக்காடா? How is it? பட்டிக்காடுனா யாருன்னு நினைச்சீங்க? படிப்பறிவு இல்லாதவங்கன்னா. பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதவங்க தான். பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட ப்ராப்பரா பிஹேவ் பண்ண தெரியாதவங்க தான். பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதவங்க தான். பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? மனுஷங்க மாறி போயிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கவே தெரியாதவங்க தான். மத்தவங்களுக்கும் முன்னேற தெரியும். பாட்டி, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல நிறைய விஷயங்கள் ரொம்ப சரியா இருந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பாவும் இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்தது பாட்டி. அது என்னால ராதா கிட்ட பேச முடியல. நிறைய விஷயத்த ராதா என்கிட்ட பேசணும்னு நினைச்சா, ஆனா நான் அதை கேட்கவே இல்லை. நடந்து முடிஞ்சது, நடக்காம போனது, அதுக்கிடையில எங்களோட உறவு செதறி போயிடுச்சு பாட்டி. ராதாவை நான் இழந்துட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, சூழ்நிலை எப்படி இருந்தது? இல்ல சொல்லுப்பா, எனக்கு எப்படின்னு சொல்லு. நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா? உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? நீ துளசியால ஏன் பேத்தியே கண்டுக்காம விட்டுட்ட. அப்புறம் அவ உன் பொண்டாட்டியே இல்ல, அவ தாமினி. உன் பொண்ண கொலை செய்யணும்னு துடியா துடிச்சவ, உன் மொத்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைச்சவ. அவளுக்காக என் பேத்தியை நீ தூக்கி எரிஞ்சிட்டல. நீ என் பேத்தியை படுத்தின பாடுல அவ மொத்தமா உடஞ்சு செதறி போயிட்டா. எந்த பொண்ணு உன் வாழ்க்கையை சரி பண்ணாலோ அவளை நீ கைவிட்டுட்டல. யாருடைய வாழ்க்கை அவளு சாதாரணமானது இல்ல தம்பி. திரும்ப திரும்ப லாபத்துக்கு விலைக்கு வாங்குறதுக்கு. எந்த சூழ்நிலையை பேசுற? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ எந்த அளவுக்கு தப்பு, ராதா எந்த அளவுக்கு சரின்னு. ஒரு தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் ராதா தான் சரி. நான் என்னோட லைஃபை அப்படியே பர்ஃபெக்ட் ஆக்கிட்டேன். ரொம்பவே அழகாக்கிக்கிட்டேன். பட் லுக்ஸ் லைக் யூ ஆர் ஸ்டில் ஸ்டக் இன் தி பாஸ்ட். நீங்க இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. மரியாதை தெரியாத சிடு மூஞ்சியா. 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விட்டுட்டு வந்தனோ அதே மாதிரி. So now I'm actually wondering, who is bloody Pattikadu now? Me? Or you? And next time நீங்க என்ன திட்டுறதா இருந்தா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஒன்று இருக்கு. ப்ளீஸ் தமிழ்லயே திட்டுங்க. பிகாஸ் இன்னைக்கும் தமிழ் தான் என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ். Because I'm not a slave of a language like you are. And by the way, for your kind information, ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன்.
நான் அன்னைக்கும் கோல்ட் டிகர் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. I have really worked hard for where I am today. And next time என்கிட்ட மரியாதை குறைவா பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கோங்க. Because you have no idea who I am now. இப்ப நீங்க சொல்லுங்க பாட்டி, உங்களை பொறுத்த வரைக்கும் ராதா எங்க அம்மா மேல கைய ஓங்குனாலே அது சரியா? அவங்க என்னோட அம்மா, அண்ட் என்னோட அம்மா அவளுக்கு அம்மா மாதிரி தானே. யாராவது அம்மா மேல கைய ஓங்குவாங்களா? அது என்னவா வேணா இருக்கட்டும், அம்மா மேல கைய ஓங்குவாங்களா? நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? அவளை கேட்கணும், அவளை நம்பணும். ஒரு பொண்ணு தான் புருஷன் சொல்றத வேத வாக்கா நினைக்கிறவ. அவளுக்காக நீ ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டியா? அவகிட்ட பேசியிருக்கணும், ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு அவகிட்ட நீ கேட்டிருக்கணும். தாமினி விஷயத்துல நீ எப்படியோ தப்பாயிட்ட. உங்க அம்மா விஷயத்துல கூட நீ தப்பா இருந்திருக்கலாம்ல. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட எல்லா தவறுகளையும் நான் ஒத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்க முடியாது. ராதா என் அம்மாவுக்கு பண்ண அந்த விஷயம் அது சரியில்லை. அதோட பாட்டி நான் போதும் போதும் மோகன். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல ஆனா அவனாவுக்கெல்லாம் இடம் இல்ல. ராதா உங்க அம்மாவை கை ஓங்கி அடிச்சிட்டான்னு சொல்ற, அத மறக்கவும் நீ தயாரா இல்ல. ஆனா ராதாவுக்கு நீ பண்ண அநியாயம் அதை மட்டும் எங்களால மறந்துட முடியுமா? துணிதான் மாறிச்சுன்னு நினைச்சேன், ஆனா ராதாவுடைய பேச்சே மாறிடுச்சு. பேர் கூட. மறுபடியும் ஒரு தடவை உங்க 2 பேருக்கும் ஞாபகப்படுத்துறேன். I'm not Radha. She's dead. I'm Radhika. And don't ever forget that. Understand? You better understand. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ 1000 இல்ல லட்சம் சொல்லு, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னைக்கு மன்னிப்பே கிடையாது. பாட்டி எங்க ராதாவை நீ மறந்துரு. அவ வாழ்க்கைக்குள்ள வர முயற்சி பண்ணாத. நீ அவளோட கடந்த காலத்திலே இரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இது என்ன இப்படி ஒரு திடீர்னு பிரச்சனை? ஒரு பக்கம் மோகன், இன்னொரு பக்கம் அந்த யுவன். மோகனை நம்ப முடியாது. அந்த யுவன் குறைஞ்சபட்சம் நம்ம ராதாவை எந்த நிபந்தனையும் இல்லாம அன்போட அவளை காதலிக்கிறானே.
இல்ல பாட்டி, நானும் ராதாவும் சந்திக்கணுமா இல்லையான்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. ராதாவுக்கும் உங்களுக்கும் உறவு இருக்குன்னா அப்ப எனக்கும் ராதாவுக்கும் தான் உறவு இருக்கு. என் கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமையே எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ராதாவை காதலி. பாட்டி, நீங்க ராதா எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லிதான் ஆகணும். ராதாவை எந்த அளவு நெருங்கிட்டு மறுபடியும் நான் அவளை விட மாட்டேன். உங்க மூலமா மட்டும்தான் நான் ராதாவை கண்டுபிடிக்க முடியும். இந்த மோகன் ராதாவை சந்திக்கிற வரைக்கும் விட மாட்டேன் போல இருக்கே. பின்னாடியே வருவான் போல இருக்கு. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் நிச்சயமா விட மாட்டேன். கிழவி, நீ எங்க இருக்க? நான் ராதிகா உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். என் வாழ்க்கையை கெடுத்துறாத ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ராதிகா கிட்ட எதையும் சொல்லிடாத. ஆனா கிழவி, நான் உன்கிட்ட ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் அவகிட்ட போய் ஏதாவது உளறி வச்சு அப்படியே உன் தலையை திரும்பி கொண்டுருவேன். ஆனா இவ போய் சொல்லிட்டா நான் என்ன பண்றது? இந்த கிழவிய நீ மாட்டு, நான் பேசிக்கிற மாட்டேன். கிழவி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் யார் இது? பாட்டி, பாட்டி கிடைச்சிருச்சு. தூக்கிடுவோமா? ஆண்டவா, அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவீங்களா? வாட் அ பவர்! மேஜிக் மாதிரி இருக்கு. கிழவி என் கண்ணில் காட்டிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். கிழவிய போட்டு தள்ள வேண்டியதா? பாட்டி காலி. கிழவி, குட் பை. சாரி சாரி. பாட்டி, அம்மா, இன்னைக்கு என்னோட ரிசல்ட் வந்திருக்குல்ல. இவ்வளோ நல்ல மார்க்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் பாட்டி கொடுக்கணுமா? இன்னைக்கு நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். பாட்டு. பாட்டி, சீக்கிரமா வண்டி எடுங்க. வண்டியில் எடுக்கிறேன். முதல்ல சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இதோ. சரி இருங்க, நான் போட்டு விடுறேன். அவ்வளவுதான். சீக்கிரம் வண்டி எடுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. மூஞ்சில வேர்வை வடி, இது தொடச்சுக்கோங்க. பாட்டி, அந்த அந்த வண்டி யாரோடது? ஏன் பாட்டிய மோதுச்சு? பாட்டி அதே வண்டியில ஏன் ஏறி போறாங்க?